ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி காலையில் நம்மளுடைய விளாக் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது காலையில் நானும் வீட்டு முன்னாடி ஒரு சின்ன கோலம் போட்டிருந்து இந்தா இருக்குது. மறுபடியும் வெளியில் ஒரு சின்ன கோலம் பரிசி போட்டிருந்தா. நம்ம வீட்டில் கரும்பு வாங்கியிருக்கு இந்தா இருக்குது. கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். மறுபடியும் வெளியில் பொங்கல் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்ற வீட்டில். நான் அதை காமிக்கிறேன். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். கலர் பொடி இந்த எல்லாமே இதில் கீழே இருக்குது. அங்கே பொங்கல் விட்டுருந்தேன்னு சொல்லலாம், பொங்கல் விட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த இருக்குன்னா இவங்க வீட்டில் தான் பொங்கல் விட்டாங்க. பொங்கல் ஏற்றாப்ப தான் நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்ப பொங்கல் விட்டு பொங்கல் நல்லா பால் நல்லா பொங்குச்சு. மறுபடி காய்கறி பழங்கள் எல்லாமே வச்சு குத்தலக்கெலாம் ஏற்றி அப்படி பொங்கல் பானையில் வச்சுருந்தாங்க. நல்லா அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. பொங்கல் பொங்கி வரும்போது குழவை விட்டாங்க, அப்படி இருந்தது. நல்லா இருக்கலாம். நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்பா நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நம்மளும் பொங்கல்லாம் விட்டாச்சு, பார்க்கலாம். நேற்று நாங்கள் சந்தைக்கு போனோம். போய் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மறுபடி இதில் சேம்பக்கிழங்கு, மறுபடியும் காய்ச்சக்கிழங்கு, அப்படி கிழங்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்து. மறுபடியும் இது இந்த கிழங்கு அவிச்சதுனால இந்த பழங்கிழங்கு எப்படி இருக்கும் சாப்பிட்டா அதே மாதிரி இருக்கும். இந்த கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இதை அவிச்சு தனியாக அவங்களுக்கு கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. நான் இதெல்லாம் சாம்பாருக்குள்ளே போடலை. மேலே தண்ணி போட்டிருக்காங்க, அதனால் சவுண்டு கேட்குது. அடுத்து இது நம்ம மரத்தில் காய்ச்ச சப்போட்டா. அதுக்கு நம்ம அப்படியே இங்கே உள்ளே வரலாம். இன்றைக்கி காலையிலே சமையல் வேலை நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா பொங்கலுங்கிறதுனால காலையில் கொஞ்சம் வெண்பொங்கலும் வச்சாச்சு. அடுத்து சர்க்கரை பொங்கலும் வச்சாச்சு. 2 பொங்கலுமே வச்சாச்சு. அவங்க சாப்பிட தான் செய்யணும். கிச்சன் கவுண்டர்டாப் இருக்குது. ரொம்ப ஒன்றும் பாத்திரங்கள் சேரலை. மறுபடியும் சாம்பாருக்கு காய் நறுக்கி பருப்புலாம் போட்டு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வச்சோடனே நம்ம அதுக்கு பிறகு அதுக்கு சாம்பார் பொடியெல்லாம் போட்டுடலாம். மறுபடியும் வெளியில் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து இதில் கொஞ்சம் பாத்திரங்கள் கழுவி எடுத்து வச்சதெல்லாம் இதில் இருக்குது. அது பிறகு அடுப்பில் தான் சாதத்துக்கு வச்சுருந்தேன். வச்சு சாதமும் வெந்துடுச்சு. இன்னும் வடிக்க தான் செய்யணும். அந்த பக்கம் அங்கே சாம்பாரும் ரெடி ஆயிரும். காலையில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அது அந்த வெண்பொங்கலும் சர்க்கரை பொங்கல் இருக்கா, சர்க்கரை பொங்கல் வச்சு சாப்பிடுவாங்க. தண்ணிலாம் பிடிச்சி வச்சு கவுண்டர்டாப் எல்லாத்தையுமே இதுனையாச்சு. அவ்வளோதான். இப்படி தான் இருக்குது. இன்னும் சாதத்தை வடிக்கணும். சாம்பார் மட்டும்தான். கூட்டுக்கு கொஞ்சம் கோஸ் இருக்குது, அதை வேணால் கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நேருக்கு ஒரு துண்டு போல் கோஸ் இருக்குது. மறுபடியும் வத்தல் நம்ம கொஞ்சம் காய வச்சுருந்தேன். அந்த வத்தல் இருக்குது. மறுபடியும் உள்ள சீனி இறக்காய் அதெல்லாம் இருக்குது. ஏதாவது ஒன்று பொரித்து வச்சு, இது வெண்டைக்காய் இருக்குது, சீனி இறக்காய் இருக்குது, உள்ள மாங்காய் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அன்றைக்கி மோர் ஊற்றி கொஞ்சம் வச்சுருந்தேன். அதனால் அதெல்லாம் இருக்குது. எல்லாமே வச்சாச்சு. மறுபடியும் இது குக்கரில் இது கொஞ்சம் நல்லா விசில் வரட்டும். அதுக்கு பிறகு வெந்த பிறகு நம்ம மறுபடியும் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு கலக்கி வச்சிடலாம். அதாவது காய்கறி இதில் எல்லா காய்கறியும் நம்ம போடச்சில டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கிறத விட இந்த சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வச்சது. அடுத்து கரும்புலாம் வாங்கிட்டு வந்தாச்சா. நம்ம நம்ம பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். அவங்க என்ன வந்த பிறகு பரிசி காலையிலே முடிச்சிட்டா. அன்றைக்கி அவள் தான் கொஞ்சம் காய்கறிலாம் நறுக்கி எடுத்து தந்தா. பார்க்கலாம் நான் மறுபடியும் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்ட்டு. சாம்பார் விசில் அடங்கிடுச்சு. என்ன தான் சாம்பார் ரெடி பண்ணணும். இந்த பக்கம் கோஸ் வெட்டி வச்சுருக்கிறேன். மறுபடியும் பாயசம் எல்லாருமே சாப்பிட்டு வச்சுருக்காங்க. நல்லா இனிப்பாகிடுச்சு. நல்லா அது இருக்குது. சரி, என்ன மூடி வைப்போம். பிறகு நம்ம சாப்பிட்டுட்டு மீதி மாதிரி பிறகு சாப்பிட்டுடலாம். அதனால் அப்படியே இருக்குது. பொங்கல் வச்சாச்சு. அடுத்து நம்ம அப்படியே இந்த ஹாலுக்குள்ளே வரலாம். ஹாலில் அவங்க தங்கச்சி எப்போ பொங்கல் கொண்டு வராங்க, அவங்களுக்கு படி கொடுப்பாங்க. அதனால் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இதாக இருக்குது. எங்கள் மைனியார் கொண்டு வந்தது. கொஞ்சம் சர்க்கரை பொங்கல், மறுபடியும் கிரேப்ஸு, வாழைப்பழம், பழம் ரொம்ப இதெல்லாம் இந்த பழம் தான் நாங்கள் கொடுத்தது. குட்டியாக தான் இருந்தது. ஆனால் 250 ரூபா விலை. சின்ன தார் தான். மறுபடியும் தேங்காய் தந்திருக்காங்க.
மறுபடியும் எங்கள் ஊரில் உள்ள கிழங்குகள், அதாவது சிறுகிழங்கு, சேனக்கிழங்கு, காய்ச்சிக்கிழங்கு, பீட்ரூட்டு எல்லாமே போட்டிருக்காங்க இதில். இந்த கிழங்கு எல்லாமே அவங்க தந்தாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கிழங்கு கம்பு அது இதுன்னு கம்பு கிழங்கு, அதாவது கம்புனா இந்த ஏரலக்கிழங்குன்னு சொல்லலாம்ல அது, அப்புறம் சீனி கிழங்கு, எல்லா கிழங்குமே இதில் இருக்குது. பிடி கிழங்கு எல்லாமே, இந்த கிழங்கு எல்லாமே இதில் இருக்குது. சேம்பு கிழங்கு எல்லாம் இருக்குது. அடுத்து இதில் கொஞ்சம் காய்கறி, அதாவது கேரட்டு, பீன்ஸு, மறுபடியும் வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், அப்படி எல்லாமே இதில் கயிறு புடலங்காய் எல்லாமே இதில் இருக்குது. மறுபடியும் கரும்புங்க இருக்குது அப்படி சொன்னோம். அதனால் கரும்பு மறுபடி அவங்க 2 தண்டு, அவங்களுக்கே நாங்கள் குறைச்சி தான் கொடுத்தோம். அதனால் 2 தண்டு கரும்பு இதாக இருக்குது, நல்லா நீளமாக இருக்குது. அடுத்து இதில் ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், இது எவ்வளோ வாங்கிட்டு வந்தாங்க, இந்த கொண்டு வந்தாங்க. இதில் வந்து மஞ்சள் கலர் இவ்வளோ கொண்டுட்டு வந்திருக்காங்க. சரி, என்ன அங்கே உள்ள, அதாவது நம்ம வீட்டில் எவ்வளோ தான் செஞ்சாலும் அடுத்தவங்க தர்றவங்க டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம செஞ்சாலும் அடுத்தவங்க எது நல்லா ருசியாக இருந்த மாதிரி தெரியுங்களா. அதனால் சாப்பிட்டு பார்த்தாங்க பசங்க, சாப்பிட்டு பார்த்தாங்க. இன்னும் பிறகு கழித்து சாப்பிடுவாங்க. பிறகு பழம்லாம் இருக்குது. நம்ம வேலை வந்து எப்படி தான் நடக்குது. நான் வந்து என்ன சாம்பாருக்கு நம்ம அதை திறந்துடலாம். விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு. எனக்கு இன்னொரு சின்ன குக்கர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா அந்த இது போயிட்டுன்னு நினைக்கிறேன், ரப்பர் போயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் அது நான் மாற்றிட்டு தான் இதுங்கணும். இந்த இருக்குது எனக்கு வந்து சாம்பாருக்கு பொடியெலாம் போட்டு கலக்கிக்கிட்டு நம்ம புளியெலாம் ஊற்றி எல்லாமே கலக்கி எடுத்து வைக்கலாம். இந்த பக்கம் சாம்பார் வந்து குக்கரில் வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து பானையில் ஊற்றி வச்சுட்டேன். சாம்பார் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சூடாக்கி வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பொங்குச்சோறுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சாம்பார் விட்டு வச்சாச்சு, பானையிலே வச்சுட்டேன், பெரிய பானையில். அடுத்து இந்த பக்கம் வந்து கோஸ் வந்து பொரியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதியானம் அவங்க அப்பாவுக்கு வந்து பொங்குச்சோறுலாம் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு வந்து சாதா சாப்பாடு தான். அதனால் புழுங்கல் அரிசி சாதம் தான். அதனால் அவங்களுக்கு சாதமும் வடித்து அங்கே வச்சாச்சு. வெளியில் அடுப்பில் சாதத்துக்கு வச்சுருந்தேன்ல, சாதத்தை வந்து வடித்து வச்சுட்டேன். மறுபடியும் குக்கர்லாம் தூக்கி வெளியில் போட்டாச்சு. இந்த வெளியில் வச்சுருக்கேன், ஏன்னா அதெல்லாம் பூசணும். சாதம் வந்து வடித்து இந்த வச்சுருக்கேன், நல்லது அப்படி இருக்குது. மறுபடியும் இந்த அடுப்பெல்லாம் தனியாச்சு. கோழி ஒரே வந்துக்கிட்டு இருக்குது, கோழி அடக்கி கிடக்கு, நல்லது வருது. இப்படி இருக்குது. என்னை வந்து நான் வந்து கூட்டியாக வச்சுட்டு அடுத்து பாயசம்லாம் இதில் அப்படியே இருக்குது. இந்த இருக்குது, நான் தேவையில்ல நேரம் வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. அதனால் கூட்டு பொரியல் வச்சுட்டேன் அப்படின்னா, அப்பளமும் பொரிச்சு வச்சுட்டேன் டப்பாவில் இருக்காதையும். அந்த இந்தளவு கூட்டையும் வச்சுட்டேன் அப்படின்னா வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. தேங்காய் மட்டும் என்ன திருவி போடணும், கொஞ்சம் உப்பும் போடணும், சீரகப்பொடியெலாம் போடணும். போட்டு கோஸ் பொரியலை வச்சிடலாம். மதியானம் லன்ச் எல்லாமே சாப்பிட்டுட்டோம். அதாவது மதியானம் வந்து கொஞ்சம் பொங்குச்சோறு சாப்பிட்டோம், மறுபடி சாம்பார் வச்சு சாப்பிட்ருந்தோமா. அப்புறம் கொஞ்சம் சாதமும் வச்சுருந்தேன் அப்படின்னு. அந்த சாதமும் தான் இருக்குது, சாதத்தில் கொஞ்சம் மீதி இருக்குது. அடுத்து கோஸ் கூட்டு வச்சுருந்தோம், கோஸ் கூட்டெலாம் தீர்ந்துடுச்சு. அந்த அதில் கீழே தான் இருக்குது, இந்த பாத்திரம் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் என்ன சர்க்கரை பொங்கல் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சரி, அவங்க சாப்பிட்டாங்கன்னா பசங்க சாப்பிட்டுன்ட்டு வச்சாச்சு. மறுபடி சாம்பார் இருக்குது, பானைக்குள்ளே கொஞ்சம் சாம்பார் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. எல்லோரும் நாங்கள் பானை நிறைய வச்ச சாம்பார் எல்லாம் நல்லா வயிற்றுக்கு ஊற்றி சாப்பிட்டாச்சு. இவ்வளோ தான் இருக்குது, ஏன்னா சூடாக்கி வைக்கணும். காலையிலக்கானா காலையில் டிஃபன் ஏதாச்சும் செய்யணும்ல, பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மதியானம் சாதத்துக்கு இருந்துக்கிடும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி விளாக். அதாவது நைட்டில் வந்து எல்லாருமே இப்போ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு, நல்லா டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, படங்கள் ஓடிக்கிட்டுருக்கு. இப்படி தான் இருக்குது இன்றைக்குள்ள விளாக் வந்து இவ்வளோ தான். அதாவது பொங்கல் அன்னைக்கு நம்மளுடைய வேலைகள் என்னென்னதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சர்க்கரை பொங்கல்லாம் வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோதான், இதோட இந்த விளாக்கை முடிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.